கரெக்டாக 4:10க்கு ஏந்திச்சேன். நேற்று நைட்லேருந்து ரொம்ப வீட்டில் செம வேலை இருந்துச்சுங்க. எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு துணியெல்லாம் மடித்து வச்சுட்டு அப்படியே படுத்தாச்சு. சக்கர் பண்ணுறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். சாப்பாடுலாம் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு இப்போ சக்கர் பண்ண போகிறோம். மீன் வந்து தோசைக்கல்லில் தான் பொரிப்பேன். வாணலில் பொரிச்சேன்னா அது ஃபுல்லாக வந்து ஒட்டிட்டு வந்துச்சு. அதையும் வந்து ரெடி பண்ணக்கூடாதான் பார்த்தா டைம் இருந்ததுனால அந்த மீனுமே வந்து பொரிச்சாச்சு. அப்புறம் தொட்டுக்க இல்லாமல் சாப்பிடணுமே, முட்டை மட்டும்தான் இருக்குது. ஃபஸ்ட்டு நோம்பு இல்லைங்களா, அதனால் மீன் முட்டை எல்லாமே வச்சு சாப்பிட்டாச்சு. நேற்று நைட்டு வந்து மீன் சாலா வந்து வச்சுருந்தேன். அதுலேயே முட்டையை வந்து போட்டுட்டேன். அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சமாக தயிர் போட்டு சாப்பிட்டேன். டைம் ஆகுதான்னு பார்த்துட்டே இருந்தேன். அம்மா வீட்டில் இருந்துச்சுன்னா அம்மா வந்து டைமிங் கரெக்டாக சொல்கிறாங்க. இப்போ நம்ம வீட்டில் இருந்து சக்கர் பண்ண பார்த்தா டைமிங் எனக்கு தெரில. இதுதான் ஃபஸ்ட்டு வருஷம் என்னோடய வீட்டில் இருந்து நான் நோன்பு வைக்கிறது. கடைசியாக தயிர் போட்டு சாப்பிட்டாச்சு. தயிர் போட்டு சாப்பிட்டா தான் நெஞ்சு எரிச்சல் இருக்காதுன்னு சொல்லுவாங்க. வாழைப்பழமும் சாப்பிட்டு முடிச்சாச்சு. கொஞ்சம் வேலை அதிகமாக இருந்துச்சு, ஆர்டர்ஸ்லாம் இருந்துச்சா, அதனால தான் அம்மா வீட்டுக்கு போகல. இல்லைனா அம்மா வீட்லேயே போய் சக்கர் பண்ணியிருப்பேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தொழுதுட்டு அப்படியே வந்து படுத்தாச்சு. உங்களோட டே எப்படி போச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.